ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற போராட்டங்களை நினைத்து மனம் அருந்தி கொண்டிருக்கிறீர்களா? நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் என் கையின் பிரயாசத்தை தேவன் எனக்கு ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். ஆனாலும் இப்பொழுது என்னுடைய கையின் பிரயாசமோ மிகவும் கேள்விக்குறியாய் இருக்கிறது. மற்றவர்களுக்காக நான் உழைக்கும்படியாய் மாறிவிட்டதே என்று புலம்பி அழுது கொண்டிருக்கிறீர்களா? நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் என் செல்வமெல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே என்று அழுது கொண்டிருக்கிறீர்களா? தேவன் இப்பொழுது உன்னோடு பேசுகிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார். எப்படி தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62:8 படியாக கர்த்தர் தம்முடைய வலது கரத்தின் மேலும் தம்முடைய வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டு உனக்கு சொல்லுவதாவது, இனி இஸ்ரவேல் மக்களின் தானியத்தை அவர்களுடைய எதிரிகளுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டேன் என்று கூறுகிறார். மேலும் அவர்களுடைய உழைப்பினால் விளைத்த திராட்சரசத்தை அந்நியர்களை குடிக்க விடமாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேவ ஜனமே, யாருக்கு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய உனக்குதான். கிறிஸ்துவின் மூலமாய் இஸ்ரவேலாய் அவருடைய ஜனமாய் காணப்படுகிற உனக்குதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இனி உன்னுடைய ஆகாரத்தை உன் எதிரிகள் எடுக்க மாட்டார்கள். உன் திராட்சரசத்தை அந்நியர்களை நான் குடிக்க விடமாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் செய்த வாக்குறுதியை குறிக்கிறது இது. தங்கள் எதிரிகளால் மிகவும் துன்பப்பட்டு, தங்களுடைய எதிரிகளாலும் தங்களுடைய பகைவர்களாலும் மிகவும் துன்புறுத்தப்பட்டு, அவர்களுடைய நிலத்தில் விளைந்த எல்லா கனிகளையும் எதிரிகள் எடுத்துக்கொண்டு ஓடினது போல இனி அப்படிப்பட்ட வாழ்க்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடையாது என்று தேவன் வாக்கு கொடுத்தாரே, அதே போல இனி உன்னுடைய கையின் பிரயாசத்தை, உன் வீட்டின் ரசத்தை நீயே அனுபவிக்க போகிறாய். இனி அது உன் எதிரிகளுக்கு சொந்தமல்ல, உன் பகைவர்களுக்கு சொந்தமல்ல. இதுவரையிலும் அவர்கள் உன்னிடத்தில் பிடுங்கின நான் இரட்டத்தனையாக ஏலத்தனையாக திரும்ப கொடுக்க போகிறேன் என்று என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய புயத்தின் வல்லமையினாலே உனக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிறார், உன் கவலையை காண்கிறார். சத்துருக்களும் எதிரிகளும் உன்னிடத்தில் இருந்து, உன் கரத்தில் இருந்து பிடுங்கினதை எல்லாவற்றையும் மீட்பராய் உன் வாழ்க்கையில இறங்கி இருக்கிறார். பயப்படாதே. God bless you.